ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பாருங்கள். பாவக்காய் போட்டு புளிக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கிறேன். கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறேன். சிறுக நறுக்கி வச்சுருக்கிறேன். முதல்ல கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிடலாம். வானல் வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை இல்லை, அதனால் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அது மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டாச்சு. வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும். என்னோடய வீடியோ இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ தூரமும் என்னை வர வச்சு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னமும் தொடர்ந்து பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காய் தான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதனால் ஒரு தக்காளி போதும். நல்லா இது வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தரங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. காய்க்கு தேவையான உப்பு. கொஞ்சம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணி உதவுங்க. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லாட்டைப்பயிறு வறுத்து பொடி பண்ணது, கொஞ்சம் குறன்னு தான் இருக்கணும் மல்லாட்டைப்பயிறு. இது கூட கொஞ்சமாக சின்னாக்குண்ணி பொடி வச்சுருக்கிறேன். அதையும் இதை கூட போட்டால் செம்மையாக இருக்கும். வாசனை, சுவை, மனம் எல்லாமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் கிராமத்து பக்கம் இதெல்லாம் செய்வாங்க.
இது மாதிரி போட்டு செய்யறது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எத்தனையோ பேர் வீடியோ போடுறாங்க, பணம் சம்பாதிக்கணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், நகை நட்டெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணுவாங்க. ஆனால் நான் பண்ணுறது இல்லாத ஏழை பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு உதவணும் அப்படின்ற ஆசையில் தான் நாங்கள் எல்லாம் செய்துட்ருக்குறோம். கடைசியாக மல்லி, கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் நிறுத்திக்கலாம். அவ்வளோதாங்க.